ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரெயின்போ பண்பலை 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே. அண்ட் இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மனோஜ் பிரதாப். ஹீ இஸ் அ டென்டிஸ்ட். இந்த வாரத்தில் வேர்ல்ட் ஓரல் ஹெல்த் டே நம்ம கொண்டாடுறதுனால நம்ம கூட டென்டல் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் மனோஜ் பிரதாப் இருக்காங்க. வெல்கம் டாக்டர், வெல்கம் டு ஆல் இந்தியா ரேடியோ. தேங்க்யூ. வணக்கம் மேம். ஸோ நீங்கள் இந்த டென்டலில் நிறைய ஃபீல்ட்ஸ், நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் நீங்கள் எந்த ஃபீல்டில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணிருக்கீங்க டாக்டர்? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வாஸ் டென்டிஸ்ட்ரி பேசிக்லி. அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேஷன் வாஸ் டன் வித் பிரேசஸ், பல்லு சீரமைப்பு பண்ணுற இதில். ஓகே. அதில் கரண்ட்டாக இப்போ நான் ஒர்க் பண்ணுறது பல் மருத்துவர் காலேஜ் ஓகே, பள்ளிக்கரணையில். ஸோ அங்கே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸ் அன்னம் மற்றும் உதடு பிளவு இருக்கிற பசங்களுக்கு. ஓகே. ஸோ இட் இஸ் கால் கிளெஃப்ட் பேலட் அண்ட் கிளெஃப்ட் லிப். ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே டாக்டர், சூப்பர். ஸோ அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கிளெஃப்ட்ன்றது கண்டிஷன் ஒரு பிளவு. தேர் வில் பி அ கேப், ஒரு நல்ல ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த உதடு ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நிறைய பேர் பார்க்கும்போது கேலி கிண்டல் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த பேஷண்ட்ஸ் ஏர்லியாக ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட ஸ்மைல் கொண்டு வர்றது இன்னும் சுலபமாக இருக்கும். அண்ட் மேக்கிங் அ பேஷண்ட் ஸ்மைல். அவங்களுக்கு பல்லு நிறையா குறைபாடு இருக்கும், அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, தண்ணி குடித்தா மூக்கு வழியாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லி ஸ்டேஜஸில் அவங்களுக்கு அந்த தெரிஞ்சு எங்கே போகணும்னு தெரிஞ்சால் ஆக்சுவலி அவங்களுக்கு ஏர்லி ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் பெட்டர். இது ஃப்ரம் பர்த் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஆமாம், ரைட் ஃப்ரம் பர்த். ஸோ எப்போ செக் பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக ப்ரெக்னென்சியில் தே டேக் அ யூஎஸ்ஜி ஸ்கேன். ஓகே. ஸோ ப்ரீநேட்டல் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனிங்கில் தெர் ஆர் சான்சஸ் இட் வில் பி நோட்டட் ஆல்வேஸ். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு நோட் பண்ணும்போது ஏர்லி ஸ்டேஜ்லேயே ரைட் ஃப்ரம் 4 to 5 monthsலேயே ப்ரெக்னென்சிலே தே வில் கம் டு நோ. அந்த ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிய வந்ததுன்னா ஆக்சுவலி இட் வில் பி அ கிரேட் பெனிஃபிட் ஃபார் அ பாப்புலேஷன் லைக் இன் இந்தியா. ஓகே, கண்டிப்பாக டாக்டர். ஸோ அவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போ இட்ஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் தியர் ட்ரீட்மெண்ட் டாக்டர்? The right time to startனு கேட்டிங்கன்னா would be at 4 days. Right, when they are born immediately first ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க where they try to close the lip so that first initial patient after ஒரு 6 months கழிச்சு அவங்களோட உதடு க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க so that அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா 1 year கழிச்சு அன்னம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 கேப்புக்கு நடுவில் if they take time, இப்போ சில பேஷண்ட்ஸ் ட்ரீட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எங்கே போகணும் அது தெரியாமல் இருக்கும். ஸோ when they come around at 12-13 years ஆகும்போது அந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒட்ட ட்ரை பண்ணும்போது ஸ்கார் வர்ற சான்சஸ் ஆர் மோர் ஹையர். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கார் மார்க் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். இதே நீங்கள் கேட்ட மாதிரி கரெக்டான டைம் கேட்டீங்க, பிறந்த உடனே அது தெரியும் போது பண்ண எல்லாமே மினிமலாக தெரியும். ஒரு லைட்டாக ஒரு எறும்பு கடிச்சா ஒரு சின்னதாக எவ்வளோ மார்க் இருக்குமோ அந்த சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ த ஏர்லியர் த பெட்டர்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். நைஸ். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக அதை ட்ரீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வில் ஆல்சோ பி நல்லாயிருக்கும். அவங்களுக்குமே இன்னொரு சகா குழந்தைய பார்க்கும்போது வித்தியாசம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்போ தான். கண்டிப்பாக டாக்டர். ஸோ டாக்டர் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், கிளிஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா? அடுத்ததாக ஜென்ரலாக நம்மளுடைய டீத் ஹெல்த்தை நம்ம எப்படிலாம் மெயின்டைன் பண்ணிக்கணும், எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு ஏர்லியராக நம்ம டென்டிஸ்ட்டை போய் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக நாங்கள் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிற மாதிரி எவ்ரி 6 months to a year, வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு டென்டிஸ்ட், நியர்பரிங் டென்டிஸ்ட், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இவங்கள தான் போய் பார்க்கணுன்னு கிடையாது, அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு ஆரம்பத்தில் தெரியும். ஓகே. ஸோ இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறது ஸ்மெல் வருது டாக்டர், வாய் பேசும்போது க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குது, இல்லை கரை நிறையா இருக்குது. எப்போ ஆக்சுவலி ஒரு பேஷண்ட் டைரெக்டாக ஒரு டாக்டரை பார்க்குற ரீசன் வலி வந்தால் மட்டும்தான் போவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் நிறையா இருக்குது நிறைய பேர்கிட்ட. பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி எல்லார்கிட்டையும் அந்த ஃபோன் வசதி வாய்ப்பு எல்லாமே ரீச் ஆகிறதுனால இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ் அழகுக்காக ஃபஸ்ட்டு ரீசனாக யோசிக்கிறாங்க. எப்போ போய் பல்லுக்கு கலர் மாறினா அடுத்த நிமிஷம் டென்டிஸ்ட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கால். பட் எப்போவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஆக்சுவலி சுலபமாக இருக்கும். எங்களுக்கும் பண்ண அவங்களுக்குமே அந்த வேதனை வலி பயம் இதெல்லாம் போக்க முடியும். அதுவே அட்வான்ஸ் ஸ்டேஜ் சொத்தை நிறையா ஜாஸ்தியாகி பெயின் ஸ்வெல்லிங்
வீக்கம்லாம் இருக்கும்போது வரும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் தவிர பேஷண்ட்டுக்கு அதே ட்ரீட்மெண்ட் வலி வீக்கத்தோட பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது ஒரு பயமாக இருக்கிறதுனால அவங்க அடுத்த பேஷண்ட் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அது அங்கே போகும்போது எனக்கு வலி இருந்துச்சு, இன்னும் அது வலி சரியாக டைம் ஆகுது, ஆர் எப்போ அவங்க சொல்கிறத வச்சு தான் அடுத்த பர்சன் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரியாக்ட். ஸோ எப்போவுமே அந்த இனிஷியேட்டிவ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் எதுவுமே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்போவுமே நல்லது. லைக் எப்படி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இருக்கோ, ஒரு டென்டல் ஹெல்த் செக்அப் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பல் ரிலேட்டடாக வரக்கூடிய கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அதில் நம்ம நீங்கள் சவுத் இந்தியாவில் பார்த்துருப்பீங்க, நிறைய நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அதிகபட்சமாக பார்க்குறீங்க, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டாக்டர்? இப்போ நம்ம ஊரில் நிறைய பார்க்குறது வந்து சாப்பாடு தேங்குறது நிறைய பேருக்கு மாட்டோம். ஓகே. ஸோ மேபி ஃபஸ்ட்டு ஒரு நாள் மாட்டினால சரி ஓகே பரவாயில்ல விட்டுடலாம், அது அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் மஞ்சள் கலரில் கரையாக மாறும். அப்போவும் பேஷண்ட் யாருக்காக இருந்தாலும் வலி இருக்காது. ஸோ முன்பல்ல அந்த மஞ்சள் கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு எப்பவுமே டைம் எடுக்கும். மிச்சம் இருக்கிற எல்லா பல்லையும் கொஞ்சம் டேமேஜ் ஜாஸ்தியானதுக்கு அப்புறமா வருவாங்க. ஸோ என்ன யூஸ்வலாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். க்ளீன் பண்ணுவோம், அந்த அழுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதை க்ளீன் பண்ணுவோம். அந்த அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது பெரிடான்டல் இன்ஃபெக்ஷன், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஈரெல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஈர் வீக் ஆக ஆரம்பிச்சதுன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டோட மொடாலிட்டி மாற்றிப்போம். இன்னும் டீப்பரான க்ளீனிங் ப்ரொசீஜர் பண்ணோம், கம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுவோம். பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேர் லேட்டாக பண்ணுறதுனால ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்லேருந்து இன்னொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஏர்லி ஸ்டேஜாக வந்தாங்கன்னா வெறும் ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சொத்தை வர்ற வாய்ப்பு நம்ம ஊரில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஊரில் இனிப்பு சாப்பிட்ற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சொத்தை ஸ்டார்ட் ஆகும்போதே பார்க்கும்போது அதுக்கு ட்ரீட் பண்ணுற காஸ்ட்டும் சரி, இல்லை ட்ரீட் பண்ணுற டைம், ட்ரீட் பண்ண போகிற எஃபெக்ட் அண்ட் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக மாறுதோ, எப்போ வழியாக வந்து அந்த சொத்தை ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ரூட் கெனால்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஸ்டேஜ்க்கு முன்னாடி பண்ணும்போது ஃபில்லிங் பண்ணியே கூட சரி பண்ண முடியும். ஸோ அது என் ஸ்டேஜ் கொண்டு போகும்போது தான் நாங்கள் ரூட் கெனால் தவிர வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக டாக்டர். ஸோ அந்த கேவிட்டிஸ் வரப்போகுது, அது எப்படி தெரியும்? சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வலி இல்லை அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஸோ எப்படி தெரியும்னா, சின்னதாக ஒரு கருப்பு ஸ்பாட் மாதிரி தெரியும். அந்த பல்ல நம்ம என்ன தான் ப்ரஷ் வச்சு தேய்ச்சாலுமே அந்த கருப்பு மார்க் வாயிலேருந்து போகாமல் இருக்கும்போது ஒரு சின்ன டவுட் ஸ்டார்ட் பண்ணோம், இது காட்டிட்டா பெட்டர்னு தோணணும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வலிக்கலையே அப்படிங்கிற வலி வரும்போது போவோம். ஏன்னா எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்னு ஒன்று வரும் ஒரு வருஷத்தில் பிளான் பண்ணும்போது. ஸோ நிறைய கருப்பு மார்க் இருக்கும்போது ஐயோ நிறைய செலவு வருமே, இப்போ போக வேண்டாம், எப்போ வலி வருதான்னு போகும்போது மேபி அந்த கருப்பு மார்க் ஆரம்பத்திலே ட்ரீட் பண்ணால் செலவு மொத்தமாக நீங்கள் ஒரு வருஷம் சேர்த்து வச்சு வர்றதை விட அந்த ரெகுலராக செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக முடிஞ்சிருக்கும். ஸோ செலவு மைண்டில் வைக்கிறதோட நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த ஒரு பல்லுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க டாக்டர், மிச்ச பல்ல வந்தாலுமே பரவாயில்லன்னு இருக்கிற ஸ்டேஜ் இஸ் ஆல்வேஸ் பேட். ஸோ ஏர்லியராக பார்க்கும்போது பரவுற தன்மையும் நம்ம கம்மி பண்ண முடியும். இப்போ ஒரு பல்ல ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கோடு இருக்கும், அது நம்ம விடும்போது இன்னொரு 2-3 பல்லுக்கு ஸ்லோவாக பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து வாய்க்குள்ளே இருக்கும். ஸோ டெண்டன்சி சொத்தை ஜாஸ்தி ஆகிற கேரிஸ் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு கேரிஸ் இன்சிடென்ஸ் இஸ் ஹையர் அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குன்னு. அது ஏன்னா செக் பண்ணுறது இல்லை யூஸ்வலாக. மேபி நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ், அதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும்போது டெஃபினெட்லி அந்த சொத்தை கேரிஸ் இன்சிடென்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி சொத்தை வெறும் ஒரே ஒரு பல்ல தான் ஒரு 5 வருஷமாக இருக்குது டாக்டர் ஒரே ஒரு பல்லனா பயப்படுற வாய்ப்பு கம்மியாக பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா ஒரு பல்ல தான் இருக்குது, ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஆனால் சிலவங்க அந்த ஒரு பல்லு வச்சதுனால வலி இல்லாத காரணத்தினால் அப்படியே பரவி 2-3 பல்லாக மாறும். அப்படி பார்க்கும்போது 3 பல்லுக்கு சொத்தை அடைக்கணும்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸில் ஏர்லியாக பார்த்துட்டா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோடு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கலரில், நார்மல் பல்லு கலர் ஒயிட்லேருந்து ஒரு மஞ்சள் கலர் இருந்தால் ஓகே. அது ஒரு கருப்பு ஸ்டேனாக இருக்குன்னா எப்போவுமே ஒரு டாக்டரை பார்க்குறது இல்லைனா கூட ஒரு வாட்டி பார்க்குறது எப்போவுமே சேஃபர். ஷியோர் டாக்டர். ஸோ நீங்கள் கேவிட்டிஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, சொத்தை இருக்கிறது. ஸோ எல்லாருமே நம்ம ஸ்வீட் வந்து இயல்பாக சாப்பிட்றது தான்.
ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டாலும் கேவிட்டிஸ் வராமல் நான் ப்ரிவெண்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது டாக்டர்? யூஸ்வலாக என்ன ஃபாலோ பண்ண சொல்லணும்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னா வாய் கொப்பளிக்க சொல்கிற ரீசனே அதுதான். ஸோ என்ன ஆகுனா, நம்ம மெயின் பல்லுங்கள் கடா பல்லு இதெல்லாம் சொல்கிற பல்ல தேர் ஆர் ஸ்மால் கிரெவஸ் மாதிரி இருக்கும். கிரெவஸ்னால் சின்ன சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் போய் ஃபுட்டு போய் மாட்டிக்கும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரஷ் நீங்கள் சாப்பிட்டு எல்லா டைம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் எல்லா டைம் முடிச்சோன்னா வாய் கொப்பளிக்க சொல்லுவோம். ஏன் சொல்கிறதுனா, ஸோ அட்லீஸ்ட் அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் அங்கேருந்து வெளில போக முடியுமா பார்த்துக்கிட்டோன்னா சொத்தை இனிஷியேட் பண்ணுற வாய்ப்பு கம்மியாகும். இல்லை டாக்டர், என்னால் எப்போவுமே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னா மவுத் வாஷ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஃப்ளூரைடு இன்கார்பரேட்டட் மவுத் வாஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளூரைடு வந்து நம்ம பல்லுக்கு ஒரு கவசம் மாதிரி. ஸோ அந்த கோட்டிங் யூஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா, ஸோ என்ன ஆகுனா, நமக்கு இப்போ ஃபோனுக்கு ஒரு கவர் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி. ஸோ த சேஃபர் த டூத் இஸ் பிகாஸ் இட்ஸ் ஃப்ளூரைட் கோட்டட்னு. ஸோ அந்த ஃப்ளூரைட் வார்னிஷ்னு ஒன்று பண்ணுவாங்க. லைக் வென் தேர் பிறந்த குழந்தை 12 வயசு ஆகும்போது பல் உளுந்து பர்மனன்ட் பல்லாம் வந்துட்டு இருக்கிற டைமில் ஃப்ளூரைட் வார்னிஷ், ஃப்ளூரைட் சீலன்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். ஸோ தட் சொத்தை வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணி ப்ரிவென்டிவ் டென்டிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அது. ஸோ வர்றதுக்கு முன்ன பார்த்திட்டோன்னா ஐ திங்க் தட் வில் அந்த சொத்தையோட இன்சிடென்ஸும் சரி, பேஷண்ட்டுக்கு ஒரு பயமும் கம்மியாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக டாக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு முடித்தோடனே மவுத் வாஷ் பண்ணுறதுங்கிறது ஒரு எசென்ஷியலான ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூரிங்கிற மாதிரி. ஸோ டாக்டர், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த கேவிட்டிஸ் பற்றி. ஸோ இதில் ஃப்ளூரைடு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது ஜென்ரலாக எல்லா மவுத் வாஷ்லேயும் வரக்கூடியதா இல்லைனா இருக்கு? என்னென்னா, சில ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க எவ்வளோ ஃப்ளூரைடு இருக்குன்னு. இட் இஸ் யூஸ்வலி தேர் அஸ் பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ அதோட ரேஷியோ யூஸ்வலாக 1000 parts per million is always good. Anything lesser than that for an adult, it can be used, but அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ எவ்வளோ வாட்டி பண்ணோன்றது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். குறைவாக இருக்குன்னா 1000 parts per million இருக்கிற ஒரு ஃப்ளூரைட் மவுத் வாஷ் எடுத்தாங்கன்னா ஒரு வாட்டி நைட்டு மட்டும் அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மவுத் வாஷ் வந்து இஸ் இட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ப்ரஷிங் டாக்டர்? மவுத் வாஷ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரொவைடட் உங்களோட ப்ரஷிங் வாஸ் வெரி குட் அண்ட் நீங்கள் எல்லா டைமும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்கள் க்ளீனாக ஃப்ளாஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, சாப்பாடே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மவுத் வாஷ் நைட்டு மட்டும் பண்ணுறது இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இட் இஸ் அன் அடிஷ்னல் அட்ஜங்க்ட் மாதிரின்னு சொல்லுவோம் நாங்கள். இட் இஸ் நாட் லைக் நீங்கள் மவுத் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொத்த வராதுன்னு இருக்கிறது இல்லை. பட் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுற ருட்டீனில் நீங்கள் க்ளீனாக வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா மவுத் வாஷும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களோட கம் ஹெல்த், ஓவரால் ஓரல் ஹெல்த்னு சொல்கிற கான்செப்டில் வில் ஆல்வேஸ் பி பெட்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ டாக்டர், நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஃப்ளூரைட் பற்றி நீங்கள் சொன்னீங்க, மவுத் வாஷ் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு டவுட் இருக்குது. எல்லாரும் சார்பாக நானும் வந்து கேட்கணும்னு நினைக்கிற ஒரு டவுட் என்னென்னா, ஸோ மவுத் வாஷ் பண்ணிவிட்டு ஆப்வியஸ்லி நம்ம வந்து மறுபடியும் நார்மல் வாட்டர் வச்சு வாயை கொப்பளிச்சிருவோம். இஸ் தட் ஓகே? அது கரெக்டாக? அது கரெக்டுன்னு சொல்கிறத விட, இப்போ நீங்கள் ஒரு மெடிசன் வாயில் போட்டதுக்கு அப்புறமா அது கொப்பளிச்சு துப்பும்போது அந்த மெடிசன் வாயில் இருந்தால் மட்டும்தான் அந்த மெடிசனோட எஃபெக்ட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம திரும்பி தண்ணி வச்சு கொப்பளிக்கும் போது அந்த மெடிசனோட கான்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணிடுவோம். ஸோ ஒரு ரெக்கமெண்டட் டோசேஜ் இருந்தால் தான் அதோட ஃபங்க்ஷன் ஆக்சுவலி பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ரெகுலராக நீங்கள் ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் நான் டெய்லி மவுத் வாஷ் பண்ணுறேன் ஆனால் எதுவுமே எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு கிளியராக தெரியும் அவங்க திரும்பி தண்ணி வச்சு கொப்பளிக்கிறதுனால தான் கம்மியாகுதுன்னு. ஸோ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எஃபெக்ட் நம்ம பண்ணுறதோட ஒர்க் வந்து அவுட்புட் காட்டணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது மவுத் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கும்போது தான் அதோட ஆக்சுவல் ரிசல்ட் ஒரு, ஏன்னா நம்ம ஒரு 8 மணி நேரம் தூங்குவோம் சாதாரண ஒரு நார்மல் பர்சன் லைஃப் டைமில் நம்ம பிளான் பண்ணி பார்க்கும்போது எவ்ரி 8 hours ஒரு ஸ்லீப் அது ரெக்கமெண்டட். ஸோ அந்த 8 hours அந்த மவுத் வாஷ் வாயில் இருக்கும்போது தட் ஒர்க்ஸ் அ லாட் ஆஃப் மேஜிக் இன் த மவுத். ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் மவுத் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டிங்கன்னா, இல்லைனா அதுக்கு முன்னாடியே நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு குடிச்சிட்டு மவுத் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறது இஸ் ஆல்வேஸ் ஐடியல். ஓகே டாக்டர். ஸோ மவுத் வாஷ்னு வரும்போது இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிற மவுத் வாஷஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கா, இல்லை ஹோம்மேட் ரெமெடிஸ் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா டாக்டர்? இப்போது அலோபதி இதெல்லாம் பார்க்கும்போது நேச்சுரல், முன்னாடி நம்ம இந்த மவுத் வாஷஸ் எல்லாமே இஸ் ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக். முன்னாடி இந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் காமனாக ஒரு சொல் இருக்குது, லைக் உப்பு தண்ணி போட்டு கொப்பளிச்சிருந்தா சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ சால்ட் இஸ் ஆல்வேஸ் அ குட் ஃபேக்டர் ஃபார் ஃப்ளூரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கல் உப்பு அந்த மாதிரி எடுக்கிறது, கை வைக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வெந்நீர் லைட்டாக எடுத்துகிட்டு அதில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா கொப்பளிச்சிங்கன்னா இஸ் ஆல்சோ அ வெரி குட்
ஆப்ஷன் ஃபார் மவுத் வாஷ்க்கு பதிலாக வண்டர்ஃபுல். ஆல்டர்னேட்டிவ். ஸோ சால்ட் வாட்டர் gargling இஸ் ஆல்சோ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். சூப்பர் டாக்டர். ஸோ ஆனால் அதையுமே வந்து மறுபடியும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர். ஸோ கம்ஸ் பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா டாக்டர்? கம்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய கண்டிஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ யூஸ்வலாக கம் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றவங்களுக்கு வந்து லாங் டேர்மாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் கம் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கும். ஓகே. லைக் அழுக்கு நிறைய தேங்கி இருக்கும், க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இல்லை சாப்பாடு நடுவில் போய் மாட்டியிருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது, அதனால அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பெரிடான்டல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பல்ல சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வி கால் தம் பெரிடான்ஷியம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாதிப்பு வர்றதுக்கு காரணம் நம்ம மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி பேட். ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி மவுத் வாஷஸ் வில் கிவ் மச் வண்டர்ஸ். நிறைய மாற்றம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாக்டீரியா அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வென் மவுத் வாஷ் அந்த பாக்டீரியா மேலே டச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அந்த இன்ஃபெக்ஷன் வில் நாட் ஸ்ப்ரெட் ஃபாஸ்ட். ஸோ டைம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கம் டிசீஸஸில் வந்து நிறைய பேருக்கு என்ன வரும், ரிசெஷன் சொல்லுவாங்க. ஈரெல்லாம் இறங்கியிருக்கு டாக்டர், எனக்கு சிரிக்கும் போது பல்ல ஆடுற மாதிரி இருக்குது, ஆனால் சொத்தே இல்லை டாக்டர், என் பல்லு ஸ்ட்ராங்காக இருந்தது, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கேப்பு ஜாஸ்தியாச்சு டாக்டர்னுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆக்சுவலி கம் டிசீஸோட மிட் ஸ்டேஜ்னு சொல்கிற மாதிரி. ஸோ யாருக்கெல்லாம் பல்லு ஆடுது மாதிரி இருக்குது பட் ஆனால் சொத்தை இல்லைன்னா சான்சஸ் ஆஃப் கம் டிசீஸ் இஸ் வெரி ஹை. அவங்களுக்கு ஆல்ரெடி ஜாஸ்தியான கேஸ் வரைக்கும் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏர்லியாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பல்ல சுற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் என்ன ஆகும்னா ஆஃப்டர் பீரியட் ஆஃப் ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்தில் எந்த அழுக்கு ரொம்ப நேரம் பல்ல ஒட்டி இருக்கோ அது கால்சிஃபை ஆகிடும். இட் பிகம்ஸ் ஹார்ட். ஏன்னா நம்ம வாயில் அந்த சலைவாவில் நிறைய கால்சியம் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே போய் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மேலே ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஆஸ் அ ப்ரிவென்டிவ் மெக்கானிக்ஸ் மாதிரி நம்ம உடம்பே பாதிப்பு வரக்கூடாதுன்னு அந்த ஃபுட்டு மேலே போய் கால்சியம் டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக அந்த அழுக்கே நமக்கு ப்ராப்ளமாக க்ரியேட் கூட ஆகும். ஸோ அதுதான் ஹார்டாக மாறும். ஸோ அந்த அழுக்கை நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண போகாது. ஸோ அதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது க்ளீனிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. ஸோ அந்த க்ளீனிங்கில் அந்த அழுக்கை மட்டும் ரிமூவ் பண்ண முடியும், பல்ல டேமேஜ் பண்ணாமல். ஸோ அந்த அழுக்கு இல்லாமல் இருந்தால் கம் டிசீஸ் ஆக்சுவலி ஜீரோ ஆகும். ஓகே. ஸோ பெஸ்ட் வந்து அப்பப்போ, அதாவது 1 year once அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு க்ளீனிங் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கு சின்னதாக இருக்கும்போது அழுக்கு க்ளீன் பண்ணும்போது கூச்சத்தன்மை எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். க்ளீனிங் பண்ணாங்கன்னா கூச்சம் வருமே டாக்டர், நாங்கள் போகும்போது அது ஒரு பயமாக ஒரு ஃபேக்டர்னாலே பண்ணாமல் இருப்பாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கம் டிசீஸ்னு பார்க்கும்போது இந்த மோர் அண்ட் மோர் அந்த அழுக்கு தேங்க வைக்கும்போது க்ளீன் பண்ணும்போது டெஃபினெட்லி கூச்சத்தன்மை ஜாஸ்தியாகும். ஏன்னா பல்லுக்கு இனாமல் டென்டின் பல்ப்புன்னு இருக்க மாதிரி க்ரௌன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, ரூட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. எலும்புக்குள்ளே இருக்கிறது ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கம் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா எலும்பு ஈரெல்லாம் கீழே இறங்கிடும். அப்போ அந்த ரூட் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அந்த ரூட்டில் சென்சிட்டிவிட்டி வில் பி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கூச்சத்தன்மை வருதுன்னு சொல்லுவோம். ஸோ அழுக்கு தேங்கும்போது க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நிறைய அழுக்கு இருக்கிறவங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது கூச்சத்தன்மை வர்ற வாய்ப்பே அதனால தான். ஸோ அந்த மைல்டாக இருக்கும்போது க்ளீன் பண்ணும்போது எந்த டேமேஜுமே ஆக்சுவலி பேஷண்ட்டுக்கு இருக்காது. பேஷண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வெளில போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ரெகுலராக விசிட்ஸ் பண்ணும்போது இந்த கம் டிசீஸை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. டாக்டர், இப்போ நீங்கள் இந்த கூச்சத்தன்மை பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ ஒருவேளை எந்த இஷ்யூஸுமே இல்லை, எவிடெண்ட்டாக பார்க்குற மாதிரி இல்லைனாலுமே ஆனால் அந்த கூச்சத்தன்மை இருக்குது, ஒரு வேளை ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதோ பயங்கரமாக அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அது கூட வந்து ஏதாவது ஒரு கம் டிசீஸ்க்கான சிம்டமா? அது கம் டிசீஸ்க்கான சிம்டம் கிடையாது. இப்போ கூச்சம் வருதுனாலே அது பல்லுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஒன்று நாங்கள் ப்ரக்சிசம்னு சொல்லி ஆர் அட்ரிஷன் சொல்லுவோம். என்னென்னா பல்லு தேய்மானம்னு சொல்லுவோம். ஓகே. இப்போது சிலவங்க ப்ரஷ் ரொம்ப ஹார்டாக தேய்ப்பாங்க. அவங்க ஓகே அழுக்கு இருக்குது, நம்ம இருக்கலே ஹார்ட் ப்ரஷ் வாங்கி தேய்ச்சா அழுக்கு போகும்னு நினைப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா நம்ம வந்து அட்ரிஷன் அப்ரேஷன் சொல்கிற மாதிரி பல்ல தேய்ச்சி எடுத்துருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் சாண்ட் பேப்பர் எடுத்து வாலில் தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி கரன்னு ஆக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இனாமல் வந்து அவுட்டர் கவரிங்னு சொல்லுவோம் பல்லுக்கு, அதான் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த பாடி. அதுக்கு கீழே இருக்கிற டென்டின் வந்து சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ். ஸோ அந்த இனாமல் லேயர் போனோன்னு நம்ம நல்லா தேய்ச்சி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம காட்டுவோம் ப்ரஷ்ஷில் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டும்போது அந்த இனாமல் ஸ்ட்ரக்சர் தேஞ்சு போயிடும். தேஞ்சு போகும்போது கூச்சத்தன்மை ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சொத்தே இருக்காது, நம்ம எந்த டேமேஜும் பண்ணல, நம்ம நல்லா தான் பல் தேய்க்கிறோம், ஆனாலுமே கூச்சம் வருதுன்னா நம்ம எதனால கூச்சம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்
இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ பல் கூச்சம் இருந்ததுன்னா சீரியஸான ஒரு இஷ்யூ வர்றதுக்கு முன்னால் செக் பண்ணிடணும். ஸ்டார்ட் ஆச்சுனாலே நம்ம பல்ல தேய்ச்சிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த டேமேஜை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃபில்லிங் பண்ணாலே அந்த ட்ரீட்மெண்ட் சரியாயிடும். வெரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு சின்ன விசிட், ஒரு லேயர் மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ சென்சிட்டிவிட்டி கம்மியாயிடும். அது க்ளோஸ் பண்ண, அந்த டியூப்ஸ் க்ளோஸ் பண்ண உடனே அவங்க சென்சிட்டிவிட்டி கம்மியாயிடும். ஓகே டாக்டர். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி அண்ட் எனாமல் பற்றி நீங்கள் சொன்னோன்னே இன்னொரு டவுட்டு. ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வீட்லேயே சொல்லுவாங்க பல்லு போயிடும், நிறைய சாக்லேட் சாப்பிடாத, அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது கூட வந்துட்டு அது எரோட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து மித்தா இல்லை உண்மையா டாக்டர்? ஆர் வி சப்போஸ் டு அவாய்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இல்லை இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணுமா, சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணணுமா? அவாய்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா இட்ஸ் லைக் கிரேவிங்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது எப்போவுமே கஷ்டம். கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எடுக்கணும்னு சொன்னால் அதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். லைக் ஒரு வாட்டி சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற சபதம் எடுக்கிறது நியூ இயரில் வேணால் பிளான் பண்ணுவோம். பட் இட் டசன்ட் ஒர்க் அவுட் கம்ப்ளீட்லி. அதுக்கு நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் சாப்பிடுங்க, பட் ப்ரொவைடட் நீங்கள் அது முடிச்சோடனே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர். பட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் ஒரே ட்ராபேக், நீங்கள் சொன்ன மாதிரி இரோஷன் இஸ் காமன். அது உண்மைதான். ஆமாம், அது ஸ்லோவாக இரோட் பண்ணும் டூத்தை. இட் ஹெல்ப்ஸ் த பாக்டீரியா ஆல்சோ டு க்ரோ ஃபாஸ்டர் பிகாஸ் இட் கண்டெயின் சுகர். ஸோ சின்ஸ் இட்ஸ் இன் லிக்விட் ஃபார்ம், நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன பல்லுக்கு நடுவில் கிரெவசஸ் மாதிரி சொன்னோம், ஒரு ஸ்மால் வேலிஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஃப்ளூயிட் ஆஃப் சுகர் வில் கோ ஃபாஸ்டர் தேன் திக் ஃபுட் பார்ட்டிகல்ஸோட. ஸோ அந்த சுகரி பார்ட்டிகல்ஸ் உள்ளே போகும்போது சொத்த வர்ற வாய்ப்பு தன்மை ஜாஸ்தி. ஸோ ஒன்ஸ் அந்த சுகரி ஃபுட்ஸ் போகும்போது பாக்டீரியா வில் ஸ்டார்ட் ஃபீடிங் ஆன் டு த சுகரி சப்ஸ்டன்ஸ். ஸோ என்ன ஆகுன்னா இரோஷன் வில் ஸ்லோலி ஸ்டார்ட். ஏன்னா பாக்டீரியா வந்து லாக்டிக் ஆசிட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும். அந்த பாக்டீரியா அந்த ஃபுட் பார்ட்டிகல் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சுகரில் எடுத்தோன்னே அந்த லாக்டிக் ஆசிட் அந்த பல்ல ஸ்லோவாக தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆசிட் ஒரு பல்ல பட்டால் என்ன ஆகும்னு யோசிங்க. ஸோ எல்லாமே இதெல்லாம் சின்ன சின்னதாக நடக்கும். இட் வில் டேக் டைம். நீங்கள் ஒரு 6 வருஷம் கழித்து ஒரு பல்ல நீங்கள் இன்றைக்கி சோடா குடிக்கிறதுனால இப்போ விளைவுகள் தெரியறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு இதே அந்த 4 வருஷம் கழித்து பார்க்கும்போது க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா யூஸ்வலாக இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாக தான் தெரியும். ஓகே. ஸோ நம்ம இயல்பாக வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து சேரும் அப்படின்னு நினைப்போம்ல டாக்டர். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஃப்ளூடுமே ஈஸியாக உள்ளே பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் சுகரி ட்ரிங்க்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். எடுத்துக்கிட்டாங்கன்னா அதோட சேர்ந்து தண்ணி குடிக்கிறது அடிஷ்னலாக இஸ் ஆல்வேஸ் பெட்டர். வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுற அதுக்கு தான் நாங்கள் வாட்டர் ஃப்ளாசர் அந்த மாதிரி எல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவோம். விச் வில் புஷ் வாட்டர் இன் டு த சேம் கேப்ஸ் வேர் இந்த ஃப்ளூடெல்லாம் உள்ளே போன இடத்துல. ஏன்னா பல்லுக்கு இடையில் எப்போவுமே ப்ரஷ்ஷு போகிற வாய்ப்பு எப்போவுமே கம்மி. அதுக்கு இன்டர்டென்டல் ப்ரஷ்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு 4 ப்ரஷ் உங்களை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னாங்கன்னு ஒரு மாதம் பண்ண முடியும். 2வது மாதம் நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டா எனக்கு தேவை இருக்காதுன்னு தோண தெரியும். அதுக்கப்புறமா அந்த ஒரு ப்ரஷ்ஷே போதும்னு அப்படியே மாறிடுவாங்க. ஸோ நிறைய அட்ஜங்க்ஸ் கொடுக்கும்போது ஆப்வியஸாக ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நானே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் வாட்டர், அவங்க ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடித்தாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் முடிச்ச ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தண்ணி வச்சு நல்லா கொப்பளிச்சு குடித்தாலோ இல்லை துப்புனாலோ வில் ஆல்வேஸ் கிவ் அ பெட்டர் ரிசல்ட் தேன் வெறும் சோடா குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும்போது டீகே ஆகிற சான்சஸ் ஆர் ஆல்வேஸ் ஹையர். வாவ், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன நிறைய காரியங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இன்னொரு டவுட் என்னென்னா டாக்டர், ப்ரஷ் பண்ணுறதை பற்றி அண்ட் மவுத் வாஷ் பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த ப்ரஷ் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் டாக்டர்? இப்போது ப்ரஷிங் யூஸ்வலாக நம்ம எடுக்கிற எஃபர்ட் பொறுத்து இருக்குது. இஃப் யூ ப்ரஷ் ட்வைஸ் அ டே, யூஸ்வலாக 6 months ஒன்ஸ் ப்ரஷ் மாற்றுறது பெட்டர்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ கரண்ட்டாக நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸில் ஓரல் பி ஒரு கம்பெனி ஹேஸ் brought up வித் சம்திங் வேர் கலர் மாறும் பிரிசில்ஸில். ஸோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலர் மாறுற தன்மை நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ரஷ் எப்போவுமே மாற்றுறது பெட்டர். அண்ட் ப்ரஷ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ரஷ்ஷோட ஷேப் மாறும்போது நம்ம அந்த பிரிசில்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஓப்பன் அப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு இருக்கும்போது அது நல்லதுக்கு இல்லை. விச் மீன்ஸ் அதோட அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால மோஸ்ட்லி 6 months எந்த ப்ரஷ்ஷாக இருந்தாலும் 6 months ஒன்ஸ் மாற்றுறது பெட்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஸோ நம்ம பல்லோடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுற அந்த இதில் ஃபுட் ஹேபிட்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய பார்த்தோம் இல்லையா? அதில் அந்த வரிசையில் ஒருவேளை ஸ்மோக் பண்ணுறது வந்து பல்லை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? டெஃபினட்டாக ஸ்மோக்
ஸ்மோக்கிங் என்ன காஸ் பண்ணுன்னா இட் காசஸ் சம்திங் ஸ்டெயின்ஸ் மாதிரி காஸ் பண்ணும். ஓகே. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் அசோசியேட்டட் வித் ஸ்மோக்கிங் இஸ் கால் ஸ்மோக்கர்ஸ் பேலட்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா அந்த எரிபொருள் என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கிற அன்னத்தில் வந்து சின்ன சின்னதாக புள்ளியாக ஒரு லீஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த லீஷன்ஸ் எல்லாமே இட் கேன் காஸ் கேன்சர். ஸோ வி கால் ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ அந்த சின்ன சின்ன புள்ளி ஸ்டார்ட் ஆகும்போது அல்சரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அல்சர்ஸ் ஹீல் ஆச்சுன்னா எப்போவுமே நல்லதுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சின்ன அடிபட்டிருக்குன்னா அந்த புண்ணு ஆறிடுச்சுன்னா எப்போவுமே நல்லதுன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்மோக்கர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த புண்ணு ஸ்டார்ட் ஆகும்போதே அது ஆறுற தன்மை கம்மி பண்ணிடுவாங்க. ரெகுலராக ஸ்மோக் பண்ண வாய்க்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது ஹீலிங் டெண்டன்சி கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்சர் ஹீல் ஆகாமல் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக அந்த புண்ணு ஆறாமல் இருக்கும். ஸோ அப்போ செக் பண்ண போகும்போது தான் பயாப்சி மாதிரி அந்த சாம்பிளாக எடுத்து செக் பண்ணுவாங்க அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி கேன்சரஸ் கண்டிஷன் காஸ் பண்ணுற ஒரு ஆர்கானிசமாக இது மாறுது ஸ்மோக்கிங். ஸோ அதனால தான் நிறைய நீங்கள் பேக்கெட்லேயே பார்க்குறீங்க டொபாக்கோ ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. ஸோ ஆன் ரெகுலர் பேசிஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் சேஃபர் டு ரெடியூஸ் இட் ஸ்லோலி. நெவர் அட்வைஸ் தட் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறதில்ல. பட் it is being reduced currently. People are slowly starting to come back. But என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது பண்ணால் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ ஒரு டேமேஜ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஹீல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு பர்டிகுலர் இஷ்யூஸ்க்கும். அதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜாக வந்து ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்களா டாக்டர்? அது என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? இப்போ ரூட் கெனால்னு சொல்கிறது வேர் சிகிச்சைன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ எப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்னா சொத்தை வந்து நாங்கள் ஒரு பல்லை வந்து 3 பிரிவாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இனாமல், டென்டின், பல்ப்பு தான் வந்து பல்லோட ரத்த ஓட்டம்னு சொல்கிறது. ஸோ ஒன்ஸ் அந்த சொத்தை அந்த பல்ப் வேறு வரைக்கும் போயிருக்குன்னா என்ன ஆகுன்னா ஸ்லோவாக வீக்கம், ஆப்சஸ், நரிக்கட்டின்னு சொல்லுவாங்க, நல்ல வீக்கம் இருக்கும், பஸ் டிஸ்சார்ஜ் ஆகும். இதெல்லாம் இருக்கும்போது எதனால் வருதுன்னா அந்த ரத்த ஓட்டத்தினால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரூட் கெனால்ன்றது ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் அந்த வேரை ரிமூவ் பண்ணிடுவோம், அந்த ரத்த ஓட்டத்தை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இருந்த இடம் அந்த ரூட் கெனால் அந்த கெனாலோட ஸ்பேஸில் ஒரு மெடிக்கமெண்ட் மாதிரி வச்சு ஃபில் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அது பேர் ரூட் கெனால் தெரப்பி. ஸோ அந்த கெனாலை ஃபில் பண்ணி வைக்கிறது. ஸோ அது ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டூத்தோட பெயின், நரம்பு, ரத்த ஓட்டம் எல்லாத்தையும் கட் பண்ணிடும். ஸோ அந்த பல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கும், ஆனால் அதுக்கு உணர்வு இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு வேர் வைத்தியம் பல்ல நீங்கள் எவ்வளோ கடித்தாலும் அழுத்தினாலும் உங்களுக்கு பெயின் தெரிகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பல்லோட ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அதே மாதிரி எல்லா பல்லுக்கும் வேர் வைத்தியம் பண்ணால் அப்போ காப்பாற்றலாமே டாக்டர், வலியே வராதுன்னு சொல்லும்போது ரூட் கெனால் எப்போவுமே வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருப்போம். அட்லீஸ்ட் இப்போயாவது அந்த பல்லை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஆப்ஷன் வேர் வைத்தியம் பண்ணுறதுன்னு. ஏன்னா வேர் வைத்தியத்துக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. லைக் எல்லா பேஷண்ட்டுக்கும் வேர் வைத்தியம் பண்ணால் ஒரு 60 வருஷம் 50 வருஷம் அந்த பல்லு நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நீடிக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களோட யூசேஜ் பொறுத்து, இப்போ தேய்மானம் பொறுத்து. இப்போ நான் வந்து ரொம்ப நல்ல எலும்பு நிறைய கடித்து சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா ரூட் கெனாலோட லைஃப் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேர் வைத்தியம் பண்ண பல்ல கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட லைஃப்பும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் எல்லாமே அட் அ காஸ்ட், நம்ம பார்த்துக்கிறது பொறுத்து இருக்குது. நம்ம பண்ணிட்டோம், நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், டாக்டர் இருக்காங்க, எப்போ போனாலும் சரி பண்ணலான்னு சொல்லும்போது அந்த பல்லுக்கு வேர் வைத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அந்த பல்லுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு பல்லு, நீங்கள் திரும்பி காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது சான்சஸ் ஆர் ஆக்சுவலி மோர்லெஸ். ஸோ உங்களுக்கு ப்ரொக்னோசிஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், லைக் குட் ஃபேர், இந்த பல்லு இன்னும் கொஞ்சம் நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. வேர் வைத்தியம் பண்ண பல்லுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நாங்கள் கம்மி பண்ணிடுவோம். ஸோ எப்போவுமே வேர் வைத்தியம் வரைக்கும் போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு கோடு மாதிரி. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் கெனால்ன்றது ஒரு ஆப்ஷன், வெரி குட் ஆப்ஷன் டு சேவ் த டீத். அது ஃபாலோ பண்ணுறது பெட்டர். இப்போ பல்லு வலின்னு போனோன்னே இப்போது இருக்கிற காலத்தில் முன்னாடி பல் எடுத்தால் தான் சரியாகும், பல்வலி வந்தால் எடுத்தால் பெட்டர்னு இருக்கிற காலம் மாறி வேர் வைத்தியம் பண்ணி காப்பாற்றணுன்னு இருக்கிற ஒரு காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுவுமே போகிற அளவுக்கு பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டர். கண்டிப்பாக டாக்டர். ஸோ ஃபைனலாக இன்னொரு டிவிஷன் ஆஃப் டென்டிஸ்ட்ரி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர், நம்ம ஷோ முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ பிரேசஸ், ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த பல் வந்து முன்னால் வந்திருக்கனால நிறைய பேர் வந்து பிரேசஸ் போடுவாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பிரேசஸ்ன்றது இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினன் வேர் வி கேன் மூவ் டீத். 2-3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ பல்லு முன்னாடி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னோம், வேர் வைத்தியம் பண்ணிவிட்டு பல்ல கேப் போட்டுக்கோங்க. ஏன்னா பல்ல குறைச்சிட்டு பின்னாடி தள்ளி வைக்கிற மாதிரி பண்ண முடியும்.
கிளிப் என்ற ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நேச்சுரலாக நம்ம பல்லே பின்னாடி கொண்டு போக முடியும். இது எப்போ பண்ணலான்னா எந்த ஆஃப்டர் 12 இயர்ஸ் 12 வயசுக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலும் 60 வயசு 70 வயசாக இருந்தால் கூட பல்ல கிளிப்பு போட்டு நவுத்த முடியும். ஸோ அது பண்ணுறதுனால அவங்க சிரிப்பு, அவங்க கடிக்கிற தன்மை இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் எங்கள் கூட வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் இருந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்லேருந்து மவுத் வாஷாக இருக்கட்டும், ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், ரூட் கேனலாக இருக்கட்டும், பிரேசஸாக இருக்கட்டும், ஆல் ஓவர் எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டிஸ்ட்ரி எத்தனை வருஷம் டாக்டர்? கடந்த ஒரு 7 வருஷமாக ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சாந்தோமில். ஓகே. அண்ட் திஸ் வாஸ் மை ஜர்னி ஸோ ஃபார். ஓகே டாக்டர், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த நிறைய இன்சைட்ஸ் எங்களுக்கு மிகவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மனோஜ் பிரதாப். யூ ஹேவ் ஜாயின்ட் அஸ். நன்றி டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சூப்பராக நிறைய கேள்விகள் வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டோம். நிறைய பதில்களை டாக்டர் நம்மளுக்கு அள்ளி வீசியிருக்காங்க. நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் அந்த ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லை, மவுத் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு மறக்காதீங்க. என்ன தான் நம்ம வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சொன்ன மாதிரியே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்காலே ஒழிய நீங்கள் அந்த ஒரு ப்ரிவென்ஷனை வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர்.